டாம்பா கொரட்டை கார்கில்லேருந்து ஆளே வந்துட்டாங்க. ஏதாவது சொல்ல ஏதாவது பாம்பு கேம் போடுறானுங்களான்னு. தால் யூ மேடு யூ ஆர் இம் என்னண்ணா சூப்பர் நைஸ் குக்கிங். அப்பா சரியான சைஸ்ல இருக்கேடா. பிக்கலாம் முடியாது, கடிக்கு தான் செய்யணும் போல்டா. தமிழ்நாடு தமிழ் தமிழ் மோஸ்டா எல்லாருமே பார்த்தா கேரளாவான்னு கேட்குறாங்க. அது ஏனே தெரியல. பையா 300 மில்லேகா பையா. தினேஷ் வந்து இப்போ அவனுக்கு கடைக்காரனாவே மாட்டான். கமாண்டரா தினேஷ் கத்து 300 லீயை பார்த்து கூப்பிட்றா. லீ எங்கடா 10 100. ஓகே கைஸ் 100 ரூபா. கைஸ் குட் மார்னிங் ஃப்ரம் காஷ்மீர் அண்ட் ஹாப்பி சண்டே. இப்போ தான் வேக்கப் ஆனோம். கரெக்டாக ஒரு 8:30 ஆகுது. சரியாக தூங்கலை. அதுக்கு காரணம் இவன் ஒருத்தன் தான். டாம்பா கொரட்டை கார்கில்லேருந்து ஆளே வந்துட்டாங்க. ஏதாவது சொல்ல ஏதாவது பாம்பு கேம் போடுறானுங்களான்னு. அது இப்போ ஷூட்டு கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். நல்லா குளிர். மார்னிங் வெயிலே அடித்தாலும் நல்லா குளிருது. நைட்லாம் ஹெவி குளிர்காகுது. ஸோ இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க இடம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக சூப்பராக இருக்குது. இங்கே காஷ்மீரில் எல்லாரோட வீடும் சரி, ஹோட்டல் ஸ்டே கூட கொஞ்சம் யூனிக்காக அந்த ஹோம் ஸ்டே மாதிரியே தான் இருக்குது. அதான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். வாங்க கொஞ்சம் வெயிலில் போய் நிற்போம். ஏடா எப்படி விட்டாங்க கொரட்டை? வேற மாதிரி நான் எதாச்சும் விடிய விட்டுட்டு இருக்கேன். விடிய எப்படி ஒரு மனுஷனால கொரட்டை விட முடியுங்க? அது நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு புரியல. அண்ட் எனக்கு இதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கூட இருக்கவங்க தூங்குறப்போ கொரட்டை விட்டா நீங்கள் எப்படி அதையும் மறந்துட்டு தூங்குறது? அந்த டெக்னிக் ஏதாவது நிஞ்சா டெக்னிக் இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் கைஸ் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹோம் ஸ்டே இங்கே எல்லாமே இருக்குது. இது வந்து அப்படியே லிவிங் ஏரியா மாதிரி. யாரேனா வந்து உட்காந்துலாம் டிவி நேற்றுலாம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே ஸ்டேவே. வெளியே போயிட்டு வருவாங்க. லைட்டாக வெயில் அடிக்குதுல, அப்படியே இது லைட்டாக அந்த டால் லேக்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வரணும். வெளியே அப்படியே ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இப்போ புல்லுலாம் ஈரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வியூவே அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் வெயில் அப்படியே இறங்கிடுது. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ் நான் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸு. ஜான்ஸ் பேலஸ்னு சூப்பராக இருக்குது. பாருங்களேன் பக்கத்தில் இருக்க வீடெலாம் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் ஜர்க்கின் போட்டு தான் இருக்காங்க. நான் தான் டிஷர்ட்லேயும் ட்ரௌசர்லேயும் சுற்றிட்டு இருக்கேன். பட் பழகிடுச்சு. அண்ட் மரம்லாம் இங்கே வந்து நிறைய மரம் ட்ரையாக தான் இருக்குது. இது ஈவன் துலிப் அந்த பூ வர சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த கார்டன் போய் நம்ம பார்க்கலாம். நல்ல பிளேஸ் இது. ஆக்சுவலாக இங்கேயே வந்து அவங்க உங்களுக்கு ஃபுட்டும் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று நைட்லாம் ஷூட்டில் சாப்பிட்டது அந்த அளவுக்கு செட் ஆகலைன்னு நைட் 10:30 தான் வந்தோம். இவங்க ரைஸு தால் அண்ட் சிக்கன்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த தாலில் நல்ல மசாலா நிறையெல்லாம் போட்டு தால் நல்லா அவிச்சு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஃபுட்லாம் இவங்ககிட்ட சான்ஸே இல்லை. நறுக்குன்னு இருக்குது. இப்போ ஒரு சண்டே மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கிளம்பணும். சண்டே மார்க்கெட் போய் பார்த்துட்டு அதான் இப்போ பிளான். ஃபர்ஸ்ட் மார்னிங் இப்போதைக்கு அதான் பிளானு. இங்கே வந்து ரூம்ஸ் வந்து நார்மலாக எல்லோரும் மாதிரி 2 ரூம். ஃபஸ்ட்டு இந்த ரூமில் இருந்தோம். அப்புறம் இப்போ இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அண்ட் இவங்களோட கிச்சனும் இருக்குது. அதான் ஹைலைட்டு. கிச்சனில் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ஒரு லெமன் டீ ஒன்று கொடுக்குறாங்க. நைஸ். டேய் நீ என்னடா எப்படா வேலைக்கு சேர்ந்த? என்ன இன்னைக்கு ஃபுட்டு? வாட் இஸ் திஸ்? ஆலு பரோட்டாவா? கைஸ் who is the chef here? Who is the cook? You or him? You. Who made the dal yesterday? The dal. Guys, பாருங்க சன்னா. இல்லை சன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ். ஆலு சன்னா. Yesterday who made the dal? Dal. Who made? Rice and dal. Who? Yesterday made. Yesterday dal who made? You or him? என்னண்ணா சூப்பர் நைஸ் குக்கிங். Thank you. நைஸ் குக்கிங். தால் அச்சா yesterday. இப்போ இங்கே சன்னா பண்ணியிருக்காங்க. சுட இருக்குது பாருங்கள் சன்னா. அப்புறம் டீயும் சூப்பராக போடுறாங்க. நீங்கள் சிக்கன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஆலு பரோட்டாவை போட்டு தள்ளிட்டு இருக்காப்புல. ஆலு பரோட்டா வித் சன்னா. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் யார்ட் இருக்குது. இங்கேயும் அப்படியே அடுப்பு மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ரூம் அது. இங்கே பாருங்களேன் மரம்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த பக்கமும் வீடு சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த சைட்லேருந்து வெளியே போய் பார்த்தா ஒரு கிளியர் மவுண்டன் வியூ இருக்கும். ஸ்னோவோட இந்தியாவோட எவன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அசந்து போயிட்டேன். இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். சாப்பிடுவோம். பசிக்குது. அது மாதிரி இங்கே மார்னிங் ஹெவியான ஃபுட் சாப்பிட்றாங்க. லஞ்ச் அவ்வளோ எடுத்துக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் டின்னர் ஹெவி. அப்படியே உள்ள வந்தோன்னா ஒரு காமனான அது டைனிங் ஏரியா ஒன்று இருக்குது. டைனிங் ஏரியாவில் தினேஷ் உட்காந்து ஆலு பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. வெரி ப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். கைஸ் அதுக்கப்புறம் இங்கே எது வச்சா இந்த அச்சார் அப்படின்னு ஒன்று அச்சார் பிக்கல் இருக்குல்ல செம்மையாக வைக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்கல் வச்சாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடுக்கு கேரட்டு ரேடிஷு இதெல்லாம் போட்டு நம்ம கிம்ச்சி மாதிரி வச்சுருந்தாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன் என்னடா அது செம்மையாக இருக்குது கிம்ச்சி மாதிரியே இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ்க்கும் ஃப்ளேவருக்கும் அந்த அச்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆலு பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இங்கே வந்து குளிருக்கு ஆலு பரோட்டா சன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த அச்சார்
சரிண்ணா பிக்கிள் வந்து ரைஸுக்குன்னா ஒரு விதமாக வச்சுருக்காங்க. இந்த ஆலு பரோட்டாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது இவங்ககிட்ட ஃபுட்டு. சூப்பராக பண்ணுறான் அந்த பையன். இங்கேயே உங்ககிட்ட கிச்சன் எனி டைம். நேற்று நாங்கள் ஃபஸ்ட்டு வேணான்ட்டோம், ஷூட்டில் சாப்பிட்டதே போதும்னு சொல்லிட்டு. பார்த்தா செட் ஆகலை, சாப்பிட்றது அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே இவங்களும் சாப்பிட்ணும், நானும் எல்லோரும் சாப்பிட்ணுன்றதுக்காக வந்து கேட்டோம். பார்த்தா உடனே ரைஸ் ரெடி பண்ணாங்க, உடனே டால் சிக்கன் கறி வச்சாங்க. நைஸ். இதுவும் சூப்பராக இருக்குது ஆலு பரோட்டா. சன்னா சாப்பிட்டுட்டு சண்டே மார்க்கெட் தாங்க கிளம்பணும். சாப்பிட்டு வரேன், ரெடி ஆகணும். இங்கெல்லாம் குளிக்கிற சீன்லாம் கிடையவே கிடையாது, குளிக்கவே முடியாது உங்களால். இனிமேல் நீங்கள் நல்ல ஹாட் வாட்டர்லாம் வருது, இந்த பயம் இருக்கும் பார்த்தீங்களா, ஐயோ தண்ணி மேலே பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது. அதனால் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன். அண்ட் எனக்கு உண்மையாகவே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், ஒரு கூட இருக்கவனுக்கு கொரட்டை விட்டா நைட்டு எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி நல்லா தூங்குறது அப்படின்னு. ரைட்டு காதே வலிக்குதுரா எனக்கு, தூக்கம் இல்லாத காதே வலிக்க வச்சானு எப்படின்னு தெரில. கைஸ் யா ரெடி ஆகி கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். காஷ்மீரில் இருக்க அந்த சண்டே மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நடந்து போனால் இங்கே டாக்ஸி வரும், ஷேர் டாக்ஸின்னு சொல்கிறாங்க. அதை இப்போ போய் பார்க்க போகிறேன். ஜில்லுன்னு இருக்குது கைஸ், வெயில் அடிக்குதுல, ஆனால் குளிருது சேம் டைம். என்னடா இங்கே தானா, வெயிட் பண்ணலாம். வேறு மாதிரி இங்கே கார் ஓட்டுறாங்க, யாருக்குமே இங்கே பொறுமைன்றதே கிடையாது. நமக்கே அப்படி இல்லை, பட் நம்மளை விட மோசம். குட்டி கேப்லாம் யாரும் வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஜப்பான்காரெலாம் இங்கே வந்தாங்கன்னா பயந்துருவான், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த டிராஃபிக்கும் செம்ம ஹெவியாக இருக்குது இங்கே, பயங்கர டிராஃபிக் ஆகுது அந்த 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 மெயின் ஏரியாவில். இப்போ நாங்கள் டாக்ஸின்னு பிடிக்கல, ஷேர் டாக்ஸினா அது வந்து ஒரு ஆளுக்கு 50 சம்திங் தானா, அந்த மார்க்கெட்டில் போய் விட்டுருவாங்கன்னு தினேஷ் விசாரிச்சு வந்திருக்காப்புல. பார்ப்போம். இந்த பேக்கரி தான் பூம் பேக்கர்ஸ் அப்படின்னு. நேற்று வரப்பே செம்ம க்ரௌடாக இருந்தது. இஃப்தார் டைம் அப்படின்றதுனால நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நம்ம ஊர் காரசேவெலாம் இருக்குது பாருங்கள், காரசேவு இந்த ஒரு மிச்ச ஓம்புடி, அது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஸ்நாக்ஸு. அண்ட் இதுதான் இந்த ஸ்வீட்டு, ப்ரீமியம் பஸ்ராக் அப்படின்னு போட்டிருக்குல்ல, இதுதான் ட்ரை பண்ணலான்னு. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, பேர்லேயே பூம் இருக்குது, இந்த பூம் பேக்கர்ஸ் அப்படின்னு. என்ன அது ஸ்வீட்டுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்கள். அப்பா சரியான பாலாக இருக்குது. அப்பா சரியான சைஸில் இருக்கேடா, பிக்கலாம் முடியாது, கடிக்கு தான் செய்யணும் போல்டா. ஓட்டை தான் இருக்குது உள்ளே, வேறு மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. கிறிஸ்பியாக இருக்குமா இந்த கிளைமேட்டுக்கு? அப்புறம் கிறிஸ்பியாக இருக்கும். செம்மையாகா, ஃபேவரியாக இருக்குது. ஃபுல்லாக நட்ஸு, முந்திரி, திராட்சை, மேலே வந்து அந்த சுகர் கோட்டிங்கு, கிறிஸ்புக்காக அந்த பப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. ரைஸ் ஷேர் டாக்ஸி, ஒரு சும்மா பழைய சும்மா மாதிரி போட்டு அதை ஓட்டிகிட்டு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காங்க இங்கே, சேரட்டோ மாதிரி. இப்போ நம்ம மார்க்கெட் போகிறோம், மார்க்கெட் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கைஸ் வந்துட்டோம். எவ்வளோடா ஒரு ஆளுக்கு? 50 ரூபாவா? 40 ரூபா கொடு பார்ப்போம். கைஸ் 15 கிலோமீட்டர்ஸ்க்கு வெறும் 40 ருபீஸ் தான் வாங்குறாங்க. பரவாயில்ல, நேற்றுலாம் அதிகம் 600 ரூபா. வெறும் நார்மல் டாக்ஸி நம்ம பிடிச்சி வந்தோன்னா அது டால் லேக் வரதுக்கு 600 கேட்டாங்க. ஸ்ரீநகரில் மெயின் ரோடு இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம். என்ன ஒன்று, இங்கே வந்து விளாக்லாம் பண்ண தோண மாட்டேங்குது. அது அந்த இதமான குளிருக்கும் நம்ம சோம்பேறித்தனமும் சேர்ந்து ஐயோ ஐயோ. இந்த கிரவுண்டு அந்த பக்கம் அப்படியே மார்க்கெட்னு சொன்னாங்க, பார்க்கலாம். இதுதான் இந்த கிளைமேட்டுக்கெலாம் விளாக் எடுக்க தோண மாட்டேங்குது. அப்படியே தூக்கு மூஞ்சாக தான் இருக்குது. ஏய் நான் சொன்னேன்னா ஒரு குட்டி கேப்பு கூட விட மாட்டாங்க இங்கெல்லாம். ஆட்டோஸும் இங்கே இருக்குது, பிளாக் கலரில் ஆட்டோ இருக்குது. பட் நம்ம இருக்கிற ஏரியாவில் அது இருக்காது, அதனால தான் ஷேர் டாக்ஸி. அது மாதிரி நம்ம வெளியே வந்துட்டாலே நோஸ்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுது, ட்ரை ஆகி குத்துற மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரா ப்ரீத் பண்ணுற மாதிரியே இருக்குது. அது வாக் பண்ணிட்டே பேசிகிட்டே நடக்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரீத்திங் கேட்குது. கைஸ் இங்கே ஒரு டிஆர்சி மஸ்ஜித் அப்படின்னு இருக்குது, நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த மார்க்கெட் என் கண்ணுக்கு படலை, எல்லாம் ஜம்மு தான். ஓய் அப்போ இவனே நம்ம பஸ்ஸு நோ ஜம்மு நை சென்னை. ஜெய் நம்ம பஸ்ஸு போட்டதுக்கு அந்த கார்லேயே போயிருக்கலாம்டா ஜம்முக்கு. ஏதோ ஒரு டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது ஸ்ரீநகர்னு, டூரிஸ்ட் டாக்ஸி ஸ்டாண்டு. பூட் செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ? 500வா? ஐயோ 500 அதிகம்பா. தமிழ்நாடு தமிழ் மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தா கேரளாவான்னு கேட்குறாங்க, அது ஏனே தெரியல. டேய் நம்மளை பார்த்தா ஏன் எல்லோரும் இங்கே கேரளாக்காரங்க இருக்காங்க. ஏய் இந்த முள்ளு நேற்றுலேருந்து நான் நிறைய இடத்துல பார்க்குறேன்.
இது ஈஸியாக தாண்டி போகலாமா? ஏன் இதை போட்டுக்கிறாங்க? ரைட் சைடாடா கைஸ். சண்டே மார்க்கெட் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது. ஊடி ஏதாவது ஷூ ஏதாவது அந்த பூட்டே செம்மையாக இருந்தது. ஆனால் பிஞ்சிருமோன்னு தோணுது. 500ரூவாண்ணா? ஓ 1000 ரூபாவா? 1000 ரூபானா கூட ஒர்த்து தான்டா அது. சண்டே மார்க்கெட் இதுதான். ஷூலாம் விற்றுட்ருக்காங்க. ஷூவு, ட்ரெஸ்ஸு, இங்கே எல்லாமே ரம்ஜான் டைம் வேறுன்றதுனால ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஷர்ட்லாம் வச்சுருக்காங்க. 300 ரூபாய்னா 300 ரைஸ். இதெல்லாம் 300 ருபீஸு, இதெல்லாம் 200. ட்ரெஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, இங்கே ஏதோ எலக்ட்ரானிக்ஸும் வச்சுருக்காங்க. ஜீன்லாம் செம்மையாக இருக்குது பாருடா. ஏன் நான் மட்டும் கொஞ்சம் உள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் வாங்குவேன். இதெல்லாம் செம்மையாக இருக்குது. 100 ரூபாயா? எவ்வளோ? 200? ஆ 100. ஓ 100 ரூபாடா. வேறு லெவலு. மேட்ரஸ்லாம் வச்சுட்ருக்காங்க கைஸ். பேண்ட்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் 400 என்னடா? இந்த மாதிரி தானே கேட்குறேன். இந்த மாதிரி என் சைஸில் இருக்கான்னு கேட்குறேன் அவர்கிட்ட. செம்மையாக இருக்குது பேர். அதுதான் இந்த மாதிரி தான் நான் கேட்க. உனக்கு கரெக்டாக இருக்கும். செம்மையாக இருக்குது பாரு. இதெல்லாம் போட்டால் தான் செம்மையாக இருக்கும். புரியுதா? ட்ரெஸ்ஸிங்ன்றது பார்க்கறது மட்டும் இல்லை, செகண்ட் பீஸ் வரும்ல, அதுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதான் பார்த்தாலே தெரியுது பேர். எதுவுமே இல்லை. 400 भैया 300 मिलेगा भैया? 350 ओरिजिनल ब्रांड है. सुबह से लगातार 400 बहुत बड़ा क्या ब्रांड है. हाँ பேசுனா 200 200 3000 का पीस है. பா அது கலர் செம்மையா இருக்கு. ஏய் இங்கெல்லாம் பேச்சு போட்டா தான் உண்டு. 400 குவாலிட்டி இருக்கு எல்லாமே. நல்ல குவாலிட்டியா தான்டா இருக்கு. பிராண்ட் அதுதான். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் மார்க்கெட் சூப்பர் வைபா இருக்கு. ஆனா கத்திக்கிட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்கு. என்ன பேசுறேன்னு எனக்கு புரியாதுடா. உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது. ஜெக்கின் சூப்பரா இருக்கு. 300 லீ வாங்கிக்க ஒன்று. அப்புறம் குளிர்துன்ற. இது சூப்பர். யார் சொன்னா? நான் நேற்று ஒன்று போட்டிருந்தேன்ல, செம்மையா தாங்கும். அந்த உள்ள அந்த இதுதான் மேட்ரு. இது தாங்காது. அந்த இதுரா கொஞ்சம் வள வளன்னு ஜெஸ்ஸி மாதிரி வரும்ல, இதெல்லாம் போட்டு இதுதான்டா நான் சொன்னது. இது நல்லா இருக்குடா. இது அது ஒண்ணா ஃபோல்டர் இருக்கனால அப்படி தெரியுது. ஒண்ணுதான் 300 250 लेके 2 पीस 250 लेके 2 पीस 1 piece 300 2 piece 600 2 piece 500 no brother okay okay ஓ அப்படி வரியா? ஓகே டூரிஸ்டா நம்ம கொடுக்கணும் போல அவருக்கு. ஐயோ இதெல்லாம் செம்மையா இருக்கேடா. ஏன் சைஸ் இருக்குமா? இது என்ன சைஸ்ன்னு கேளு. இதுவே XXL தான். 4XL இருக்கு. இதுல பிளாக் இருந்தாடா. அவ்வளவுதான். இதுலயே கேளு XXL இது. அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா வாங்கிடலாம். இன் பிளாக் கலர். wait man. போலாம். 2XL இல்ல போல. ஆனா Dress எல்லாம் சூப்பரா இருக்குடா. in black I think 2XL model. Okay thank you. This color oh hash it's okay. thrift shopping மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கான் அவன். இருக்கா விட மாட்டேங்கிறான். பிளாக் வாங்காம. பிளாக் 4XL. okay ओके 100 रुपया बोल बच्चों बोलो. अच्छा நல்லா இதே போட்டு போ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டக்குனு ஒரு போட்டோ எடு. மலமாடு வந்து இருக்காத. நான் நீ தான்டா ஜர்க்கின் வாங்க. எங்க அம்மா திட்ட போறாங்க. சூப்பரா இருக்கு. எப்போ பார்த்தாலும் காக்காவாடா அவங்க. யார் ஜிப் க்ளோஸ் பண்ணுங்க. believe me you looking fantastic brother. ஏய் நல்லா இருக்குல. சூப்பரா. எவ்வளோ சொன்னா? 300 தானே? 250 கொடுக்கலாம். சும்மா வாங்கிட்டு எதுக்கு தேவைப்படுது? சும்மா நம்ம பெரிய பெரிய ஜர்க்கினாவே போட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லை இதே போட்டு விளாக் எடுக்கும். அப்படியே அதே போட்டு அப்படியே இருக்கலாம். அப்படியே போலாம். பையா 250 मिलेगा.
Hey, nahi brother. Hey, bhaiya. Hey, you came from Tamil Nadu, bhaiya. You Tamil Nadu, bhaiya. 350 per piece. Rich country, man. Hey, Tamil Nadu rich country, அவனுக்கு. Hey, urra. Now you give me 100 rupees. Urra. Hey, urra வாங்கிட்டு போட்டோம். Brother, It's okay. 100 rupees here gift. Tomorrow. We are. Which place? Which place we are? Which place you are? Next Sunday. தேஸ் கோலார் கொடுக்குற அவனுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் மெட்டீரியல் சூப்பராக இருக்கு. பிராண்டடு வாய்ப்பு இல்லை. அது அவன் பிச்சாம பாருங்க. அந்த ஏர்மர் லைட்டாக பிஞ்சிருக்குடா. வேற ஏதாவது இருடான்னு சொன்னால் போட்டு பிக்கிறான். இது இந்த மாதிரில இதுதான் கிடைக்கும். பட் ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் இங்கே ஷர்ட்டு டிஷர்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கு மார்க்கெட்டு. பிளாக், ஐயோ இந்த பிளாக்கை வாங்கணும் துடிக்கிறேன். ஆனால் பிளாக்கே வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபேஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கு. பரவாயில்லையடா, நறுக்குன்னு இருக்கு. அதான் இறங்கிட்டான் 300 எங்க அவன். ஃபேஸ் இங்கே எல்லாமே 300 தான். இது எல்லாமே ஆஃப் இதுவாக இருக்கு. இல்லைண்டா தினேஷ் வந்து இப்போ அவனுக்கு கடைக்காரனாவே மாட்டான். கமாண்டரா தினேஷ் கத்து 300 லீயை பார்த்து கூப்பிட்றான். லீ எங்கடா 300 ரூபாய். ஏய் அங்கே பேர் வியாபாரத்து சேர்ந்துட்டான் பேர் அவன். இப்போ கத்திட்டு இருந்தது யாரு? தினேஷ். இதெல்லாம் சூப்பராக இருக்கு 300க்கு. நல்லா கிடைக்குது. தேடணும். என் அம்மாவுக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்குவோமா? இதுவும் 300 ஹேண்ட் பேக்லாம் பாருங்க நச்சுன்னு இருக்கு. டிசைன்லாம் சூப்பராக இருக்குல்ல. இது எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு போனால் என்ன தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இமாச்சலில் காஷ்மீர் போனியே எனக்கு என்ன. ஆனால் எல்லா இடத்துலையும் போனால் ஹேண்ட் பேக் தான்டா வாங்கிட்டு போகிறேன். எல்லா இடத்துலையும் ஹேண்ட் பேக். ஆனால் காஷ்மீரி ஹேண்ட் பேக் இதெல்லாம் தாய்லாண்டில் சூப்பராக இருக்கும்டா. நான் வாங்கினோமே ஞாபகம் இருக்கா? வரப்போ வாங்குவேன் என் அம்மாவுக்கு. நான் எங்கே போயிட்டு வந்தாலும் ஏதாவது வாங்கணும்னு நினைப்பேன். பட் நம்ம போய் என்ன வாங்க முடியும் மேக்ஸிமம். அதனால் வாங்காமல் போயிடுவேன். எங்கேயும் போக மாட்டோம். நம்ம ஷூட்டுன்னு சுற்றிட்டு இருப்போம். அங்கே பாடுறா டே அங்கே வச்சிருக்கான் பாரு. செம்மையாக இருக்கு பாரு. இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்குடா. கித்தனா 700. ஓகே சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. செம்மையாக இருக்குடா. இது வேற வாங்கிட்டோம். இது எவ்வளோன்னு கேளு. சைஸ் எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். லீ எங்க லீ எதை எடுத்துட்டு இருக்கான்டா. ஏய் லீ பாரு நெக்ஸ்ட் யூரோப் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி எடுக்கிறான். சூப்பராக இருக்குல்ல. இதுவும் இந்த உள்ளன்லாம் வச்சு எல்லாமே 500ஆமா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 500. சான்ஸே இல்லை நம்ம ஏரியாலாம் வாங்குறதுக்கு. நான் கண்டிப்பாக த்ரிஃப்ட் தான். பட் ஸ்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாரு. அதான் மேட்ரு. உள்ள டூப்ளிகேட்டாக கூட கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ தடியாக நல்லா இருக்குது. திக்கா எல்லாம் பிளாக்காக வச்சு என்ன அட்ராக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ட்ரெஸ்ஸு ஒரே இடத்துல எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சண்டே மட்டும் தான் கைஸ் போடுறாங்க. நம்ம வேறு வீடியோ எடுக்கிறது கரெக்டாக நம்ம வரப்போ கத்துறாங்க எல்லாம். ஸ்லிப்பர் எவ்வளோடா? ஸ்லிப்பர் வாங்குமா? கித்தனா பையா கித்தனா? 100 என்ன சொல்கிறா? 10 நம்பர் 10 இருக்கா பாடுறா. Size 10. 10 100. ஓகே கைஸ் 100 ரூபா. கேட்டுக்கோ. இந்த 100 100 100 100 பையா. ஓகே கவர் மே ஆ ஜாओ. அச்சா கைஸ் நான் ஸ்லிப்பர் எடுக்காமல் வந்துட்டேன் சென்னையிலேருந்து வரப்போ. ஓவராக குளிருது. காலை கீழே வைக்க முடியல. சேஞ்ச். அதனால தான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக இந்த மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு இந்த செருப்பை கொடுக்குறாங்க. தேங்க்யூ. டிஷர்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அது மாதிரி கேர்ள்ஸுக்கும் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இன்னொன்று டேய் என்னடா போயிட்டே இருக்கு. எங்கடா ஐயா பேகி ஜீன்ஸா? ஜீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. 200 தான். ட்ரெஸ்ஸுடாப்பா மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த அச்சார் வந்து விற்கிறாங்க பாருங்கள். இந்த லேடி அவங்க வந்து இந்த கேரட்டு ரேடிஷ் முக்கியமாக ரேடிஷ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். இது நேற்று நான் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணேன். நோ ஷூலாம் செம்மையாக இருக்குது பாரு. எனக்கு பூட் தாண்டா வாங்கணும். கித்தனா 150. ஓ நைஸ் கைஸ். இந்த கிராக்ஸ் வந்து 150 rupees தான். வாங்குவோமா? 10 யூ ஹேவ் சைஸ் 10? யா சைஸ் 10. சின்னதாக இருக்க மாதிரி இருக்குதா? இட்ஸ் 9 ரைட்? இட்ஸ் 43 9. ஐ வாண்ட் 10. 44 नहीं 43 44 है नहीं 43 टाइट है.
சே நல்லா இருந்தது இந்த கிராக்ஸ். 150 ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்குறான். ஃபுல்லாக இந்த மாதிரி ஆஃப் ஜர்க்கின் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ரைஸ் ஆக மொத்தம் இப்படியே பார்த்துட்டே போகலாம். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, ஷூவு, உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இவெல்லாம் எத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறான்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. பொறுமையாக வந்து தேடி எடுத்தால் சூப்பராக எடுக்கலாம் கம்மி காசுக்கு. இங்கே வந்து காமிக்கணும்னு நினைக்கிறப்பே நினச்சேன், யாராவது நம்ம வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. சண்டே வந்து இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன். பர்ஸு, பெல்ட்டு, அதுதான் இன்னும் போயிட்டே இருக்குடா டேய். அதனால் நான் இங்கேயே வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அண்டியா வந்ததுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ஜர்க்கின்னு, 100 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன். வரல இனிமேல் இதுக்கப்புறம் ஏதாவது வாங்கினா அதை நான் வீடியோவில் எடுக்கிறேன். இல்லைன்னா இங்கேயே இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். இங்கேருந்து hope you guys enjoyed the video. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். See you in another great video. Thanks for watching. Ta-ta, bye.